அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்களும் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திரு அவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் ஆயர்கள் மாமன்றத்தின் அடுத்த கட்டம் என்ன? கார்ஃப் நிறுவனம் ஏற்படுத்தும் கல்வி உதவித்தொகை, 100க்கும் அதிகமான கிறிஸ்துமஸ் குடில்கள் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இணைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். கிறிஸ்து பிறப்பு நாளன்று திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆயுதங்களையும் போர்களையும் தவிர்த்து அமைதியை நிலைநாட்ட கேட்டுக்கொண்டார். அந்த காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம். கிறிஸ்துமஸ் திருப்பலியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அளித்த செய்தியில் நுகர்வு கலாச்சார வழிபாட்டை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டார். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துமஸின் அற்புதம் என்னவென்றால் சலிப்பான பாசங்களோ உலக சுகங்களின் கவலையோ அல்ல, மாறாக மனூர் எடுத்து உலகை காப்பாற்றும் கடவுளின் நினைத்து பார்க்க முடியாத மென்மைதான் அது. புனித பூமியின் சூழ்நிலை குறித்து அனைவரும் அறிந்திருப்பதால் திருப்பலியின் போதும் ஊர்பியட் ஓர்பி ஆசிர் வழங்குவதற்கு முன்பும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பினருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தனது செய்திகளை அர்ப்பணித்தார். அக்டோபர் 7ஆம் நாளன்று நடைபெற்ற கொடூரமான தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான துயரத்தை என் இதயத்தில் சுமந்து கொண்டு இன்னும் பிணை கைதிகளாக உள்ளவர்களை விடுவிக்க வேண்டுகோள் விடுகிறேன். இராணுவ நடவடிக்கைகளுக்கும் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்து வருவதற்கும் முற்றுப்புள்ளி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். மேலும் மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை அனுமதித்து அவநம்பிக்கையான சூழ்நிலைக்கு தீர்வு காணவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். மோதலில் ஈடுபட்டுள்ள இரு தரப்பினரிடமும் சர்வதேச சமூகத்திடமும் அமைதி நிலவ அர்ப்பணிப்பை மேற்கொள்ள புனித பேதுரு பசிலிக்காவின் பால்கனியில் இருந்து திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்தினார். இரு தரப்பினருக்கும் இடையே தொடர்ந்து வன்முறை மற்றும் வெறுப்புணர்வை தூண்டாமல் வலுவான அரசியல் மற்றும் சர்வதேச சமூகத்தின் ஆதரவுடன் நேர்மையுடனும் விடாமுயற்சியுடனும் உரையாடல் மூலம் பாலஸ்தீன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். அதே நேரத்தில் நிலையற்ற தன்மை மற்றும் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட உலகின் பிற பகுதிகளில் அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்றும் திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்தார். ஏமன், தெற்கு சூடான் போன்ற நாடுகளை மேற்கோள் காட்டி நடந்து வரும் வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறும் ஆயுத கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் அமைதிக்கான நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த சிறப்பு நாளில் பல நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் வத்திக்கானுக்கு வந்து திருத்தந்தைக்கு அருகில் இருந்து அமைதிக்காக ஜெபம் செய்தது புனித பேதுரு சதுக்கத்தை திருவிழா கோலம் காண செய்தது. 96% இஸ்லாமியர்களை கொண்டிருக்கும் ஈரான் நாட்டின் புதிய தூதுவரை திருத்தந்தை அவர்கள் வத்திக்கானில் சந்தித்தார். அந்த காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம். திரு அவைக்கான ஈரானிய புதிய தூதரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வரவேற்றார். இந்த சந்திப்பின் போது தூதர் அவர்கள் தனது சான்றுகளை வழங்கினார். மேலும் பரிசு பொருளாக இறுதி இரவு உணவு ஓவியத்தை வழங்கினார். இந்த பரிசானது ஈரானிய மக்கள் கிறிஸ்தவ பண்பாடு மற்றும் நம்பிக்கையை நன்கு அறிந்தவர்கள் என்பதை நினைவூட்டுகிறது. ஈரானில் 96% மக்கள் இஸ்லாமியர்கள். அந்நாட்டுடன் மத ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வத்திக்கான் நெருங்கிய உறவை பேணி வருகிறது. உண்மையில் ஈரான் அதிபர் அவர்கள் நவம்பர் மாதத்தில் திருத்தந்தையுடன் தொலைபேசியில் உரையாட விருப்பம் தெரிவித்திருந்தார். அப்போது காசாவில் போர் நிறுத்தத்தின் அவசியம் குறித்து ஒரு கத்தோலிக்க தலைவராக திருத்தந்தையின் நிலைப்பாட்டிற்கு
அவர் தனது பாராட்டுகளை தெரிவித்தார். ஈரான் நாட்டுடனான வத்திக்கானின் உரையாடல் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையே அக்டோபர் 7ஆம் நாள் ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்டதல்ல. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வத்திக்கானுக்கு வந்தபோது திருத்தந்தை உடனான உரையாடல் இஸ்ரேல் பாலஸ்தீன உறவுகளை சுற்றியே இருந்தது. திருத்தந்தை 12ஆம் பயஸ் காலத்திலிருந்தே ஈரானும் வத்திக்கானும் தூதரக உறவுகளை பேணி வருகின்றன. ஈரானின் மாறுபட்ட சர்வதேச நிலைப்பாடுகள் காரணமாக இது ஒரு நுட்பமான பிணைப்பாக இருந்து வருகிறது. இருப்பினும் இரு நாடுகளும் தொடர்ந்து பொதுவான நிலையை கண்டறிய முயற்சி செய்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் மறை மாவட்டத்தின் பங்குதளங்களுக்கு சென்று வருவது அவ்வப்பொழுது நடக்கும் நிகழ்வாகும். கடந்த வாரம் அவர் தெற்கு ரோம் சென்று 30 அருட்தந்தையர்களை சந்தித்தார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சுமார் 30 அருட்தந்தையர்களுடன் சிறிது நேரம் செலவழித்து இந்த மேய்ப்பு பணி ஆண்டிற்காக தூய ஆவியிடம் ஜெபம் செய்ய ரோம் நகரின் தெற்கே சென்றார். திருத்தந்தை அவர்களின் மறைமாவட்ட குருக்களை பார்ப்பதற்கான பயணங்கள் வழக்கமான ஒன்றுதான். 20 ஆண்டுகளுக்கு முன்பு உலக இளையோர் நாளன்று கொண்டாடப்பட்ட ரோமின் மற்றொரு பகுதியில் நவம்பர் மாதத்தில் பங்கு தந்தையர்கள் பலரை சந்தித்தார். செப்டம்பர் மாதத்தில் திருத்தந்தை அவர்கள் மற்றொரு பயணமாக ரோமின் வடகிழக்கு பகுதியில் உள்ள புனித மேரி ஆஃப் கிரேஸ் பங்கு தலத்திற்கு சென்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது திருப்பீட தலைமையின் ஆரம்ப ஆண்டுகளில் தனது மறைமாவட்டங்களில் உள்ள பங்கு தலங்களுக்கு செல்வதும் அவர்களோடு இறையழைத்தல் போன்ற தனிப்பட்ட விஷயங்களை பற்றி இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளோடு பேசுவதும் மிகவும் பொதுவானதுதான். இதயத்தில் உணரப்பட வேண்டிய ஒன்று அது. ஒரு இளைஞனின் இதயத்தில் இரக்கம் உருவானால் அது வளர்ந்து ஒரு பெண்ணின் மீதான அன்பாக வளர்ந்து பின்பு அவர்கள் ஒப்பந்தம் செய்து திருமணத்தில் இணைகிறார்கள். அதுபோல் ஆண்டவர் உன்னிடம் நீ ஒரு குருவாக மாற வேண்டும் என்று கூறும்போது அது இதயத்தில் உணரப்படுகிறது. அப்படித்தான் நானும் உணர்ந்தேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கான் அருகேயுள்ள புனித மேரி ஆஃப் கிரேஸ் பங்கு தலத்தில் தவக்காலத்தின் போது ஒப்புரவு அருள் அடையாளம் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓர் பாலின ஈர்ப்பாளர்களை ஆசீர்வதிப்பது தொடர்பான புதிய வரைமுறைகளை சமீபத்தில் வத்திக்கான் அளித்திருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். che riprende le disposizioni vigenti 2021ஆம் ஆண்டில் இயேசு சபை கர்தினால் லூயிஸ் லதாரியா அவர்கள் தலைமையிலான அப்போதைய நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருப்பிட ஆணையமானது ஓர்பாலின தம்பதிகள் திருமண ஆசிரை பெற முடியாது என்று கூறியது. ஆனால் இந்த அறிக்கையானது அப்போதைய சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வரவில்லை. அடுத்த 2 ஆண்டுகளில் அதே கேள்வி தொடர்ந்து விவாதிக்கப்பட்டது. திருமணத்தை நடத்தி வைப்பது போல் அல்லாமல் இருக்கும் வரை ஓர்பாலின தம்பதியரை ஆசிர்வதிப்பதற்கு தடை இல்லை என சில ஆயர்கள் ஆதரவாக இருந்தனர். தற்போது விசுவாச கோட்பாட்டிற்கான திருப்பிட ஆணையத்தின் தலைவர் அர்ஜென்டினாவின் கர்தினால் விக்டர் மனுவேல் பெர்னாண்டஸ் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடன் பணிபுரிந்துள்ளார். மேலும் இந்த விஷயத்தில் நிபுணர்களுடன் கலந்தாலோசித்த பிறகு ஃபிதூசியா சுப்ளிகன்ஸ் என்ற பிரகடனத்தை வெளியிட்டார். அதில் இதை ஓர் அருள் அடையாளத்துடன் ஒப்பிடக்கூடாது, ஏனெனில் இது அதன் மதிப்பை குறைக்கும் என்றும் ஆசிர் என்பது வெகுமதி அல்ல, ஒழுங்கற்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களுக்கு ஆண்டவரின் உதவி தேவைப்படும் சூழ்நிலையை உணரும் போது அதை கோரலாம் என்றும் விளக்கப்பட்டுள்ளது. குழப்பத்தை தவிர்ப்பதற்கு போதுமானவற்றை அந்த பிரகடனம் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. ஓர் ஒழுங்கற்ற சூழ்நிலையில் ஒரு தம்பதியர் ஆசி கோரினால் அது வழிபாட்டு நூல்களால் பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகளுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் திருமண சடங்குகளோடு ஒத்துப்போகும் ஆசீர்வாதமாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. திருமணத்திற்கு ஏற்ற ஆடைகளோ அல்லது வார்த்தைகளாலும் அதை நிகழ்த்த முடியாது. ஓர் பாலின ஈர்ப்பாளர்கள் தம்பதியினராக ஆசிர் வேண்டும் போது இது பொருந்தும் என்று அது தெரிவிக்கிறது. திருப்பீட கழகத்தின் பிரகடனம் எடுத்துக்காட்டுவது போல் இவ்வாறான சூழ்நிலைகளில் ஓர் பாலின தம்பதிகளை ஆசீர்வதிப்பதற்காக குறிப்பிட்ட சடங்குகளை உருவாக்கவோ அல்லது ஊக்குவிக்கவோ கூடாது. அதாவது ஒரே பாலினத்தவர் கடவுளின் விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு கடவுளிடம் ஜெபம் செய்ய வரம் கேட்கலாம். கத்தோலிக்க திரு அவைக்குள் உறவுகள் திருமணத்தின் பின்னணியில் மட்டுமே சட்டப்பூர்வமானவை என்றும் இது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கும் போது மட்டுமே சரியானது என்றும் பிரகடனம் வலியுறுத்துவதோடு திருமணம் போல தோன்றும் போலியான ஒன்றை எப்படி ஆசீர்வதிப்பது என்ற திரு அவையின் மேற்கோள்களையும் சுட்டிக்காட்டுகிறது.
கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த உலக ஆயர்கள் மாமன்றத்தின் அடுத்த கூட்டத்தொடரின் உள்ளடக்கம் என்ன, அது எப்போது நடைபெறும் என்பது போன்ற தகவல்களை இந்த பகுதியில் பார்ப்போம். 2024ஆம் ஆண்டு அக்டோபரில் நடைபெறவுள்ள ஆயர் மாமன்றத்தின் இறுதிக் கூட்டத்திற்கு தயாராகும் வகையில் எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வத்திக்கான் வெளியிட்டுள்ளது. முதலாவதாக ஆயர் தலைமைச் செயலகம் கடந்த ஆயர் மாமன்றத்தில் உரையாற்றப்பட்ட தலைப்புகளின் பட்டியலை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் வழங்கும். இவை உலகளாவிய திரு அவையின் எல்லைக்குள் வரும் தலைப்புகளாக இடம்பெற்றுள்ளன. உதாரணமாக துறவற சபைகளுக்கும் ஆயர்களுக்கும் இடையிலான உறவு, குருக்களை உருவாக்குதல் மற்றும் பெண்கள் திருத்தொண்டராக முடியுமா என்பவை இதில் இடம்பெற்றுள்ளன. ஜனவரியில் இன்னும் ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டிய தலைப்புகளுக்கு திருத்தந்தை அவர்கள் ஒப்புதல் அளிப்பார். பின்பு உலகம் முழுவதிலுமிருந்து நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு இந்த கேள்விகளை பொருத்தமான திருப்பிட கழகங்களுடன் விவாதிக்க வேண்டும். இந்த ஆய்வுகளின் முடிவுகள் வருகின்ற அக்டோபர் மாதம் ஆயர்கள் மாமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இரண்டாவதாக உள்ளூர் திரு அவைகள் தங்கள் மறைமாவட்டங்களில் உள்ள பல்வேறு குழுக்களை தேர்ந்தெடுத்து மறைப்பணியில் எவ்வாறு மாமன்ற திரு அவையாக நாம் இருக்க முடியும் என்ற கேள்வியை சிந்திக்கும்படி ஆயர் மாமன்றத்தின் தலைமை செயலகமானது கேட்டுக்கொள்கிறது. இந்த கேள்வியை மக்களுக்கு இருக்கும் பல்வேறு பொறுப்புகளுக்கு மதிப்பளித்தல் மற்றும் சிந்தித்தல் என்ற 2 கோணங்களில் அணுக வேண்டும். ஒரு மறை மாவட்டத்திற்குள் இதை செயல்படுத்த ஆயர் செயலகம் பல்வேறு பின்னணிகளை சேர்ந்த சங்கங்கள், துறவற சபைகள், பங்கு தந்தையர்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் அல்லது மருத்துவமனைகள் போன்ற திரு அவை தொடர்பான நிறுவனங்களுக்கு பொறுப்பானவர்களை ஈடுபடுத்த அழைப்பு விடுக்கிறது. மறை மாவட்டங்கள் இந்த கூட்டங்களின் முடிவுகளை மே மாதம் 15ஆம் தேதிக்குள் ஆயர் தலைமைச் செயலகத்திற்கு அனுப்ப வேண்டும். இந்த முடிவுகளிலிருந்து அக்டோபர் மாதம் நடைபெறவிருக்கும் ஆயர் மாமன்றத்திற்கு பயன்படுத்தப்படும் பணி ஆவணத்தை ரோம் தயாரிக்கும். மூன்றாவதாக ஆயர் மாமன்றத்தின் குறிக்கோள் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை மற்றும் சிந்திப்பதல்ல என்பதை ஆயர் மாமன்றத்தின் தலைமைச் செயலகம் மீண்டும் வலியுறுத்துவது கவனிக்கத்தக்கது. ரோம் நகரில் கல்வி கற்க ஆகும் செலவு அதிகம் என்பது நாம் அறிந்தது. அதை குறைக்கும் வண்ணம் ஆவண செய்திருக்கிறது கார்ஃப் நிறுவனம். அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். பல ஆயர்கள் தங்கள் மறை மாவட்டங்களில் இருந்து குருக்கள், துறவரத்தார் அல்லது பொது நிலையினரை ரோமில் கல்வி பயில அனுப்ப விரும்புகிறார்கள். அங்கு 1 வருடத்திற்கான தங்குமிடம் மற்றும் படிப்புக்கான மதிப்பிடப்பட்ட செலவு சுமார் $19,000 ஆகும். சிலருக்கு இந்த கட்டணத்தை செலுத்துவது பெரும் சவாலாக உள்ளது. சுற்றுப்புறங்களில் உள்ள பகுதிகளில் இந்த பிரச்சனையை தீர்க்க கார்ஃப் நிறுவனம் நன்கொடைகளை சேகரிக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுவதன் அடிப்படையில் இங்கே வருபவர்கள் நாங்கள் உதவுபவர்கள், எங்களால் உதவித்தொகை பெறுபவர்கள் போன்ற அனைவரும் 2ஆம் மற்றும் 3ஆம் உலக நாடுகளை சார்ந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஆயருக்கு, தங்கள் துறவர அதிபருக்கு தாங்கள் திரும்பி வருவதற்கு உறுதியளிக்கிறார்கள். எங்களைப் போலவே அவர்கள் அனைவரும் திரும்பி வருகிறார்கள். இது ஒரு சிறிய பிரச்சனை அல்ல. பான் அமேசான் பிராந்தியத்திற்கான ஆயர் மாநாட்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த பகுதியை சேர்ந்த பல குருக்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்புவதற்கு பதிலாக முதல் உலக நாடுகளில் தங்கிவிடுவதாக வருத்தம் தெரிவித்தார். சில பிராந்தியங்களில் குருக்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. சில சமயங்களில் இது உண்மைதான். நான் வேறொரு மறைமாவட்டத்தில் ஆயராக இருந்தபோது இது எனக்கு நடந்தது. படிக்க அனுப்பப்பட்ட ஒருவர் வந்து அந்த இடத்திலேயே இருக்க விரும்புவதாக கூறினார். இவர்கள் முதல் உலக நாடு வழங்கும் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு அங்கேயே வசிக்கிறார்கள். இவர்கள் மறைமாவட்டத்திற்கு திரும்ப விரும்பவில்லை. நிச்சயமாக தனது இறை அழைத்தலை காப்பாற்றுவதற்காக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் அதை அனுமதிக்க வேண்டாம். உண்மையில் கார்ஃப் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி இது எளிதானது அல்ல என்பதை ஒப்புக்கொண்டார். போரின் கொடுமையால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் சில குருக்களுக்கு வீடு திரும்புவது கடினமாக இருக்கும். இருப்பினும் இந்த திட்டத்தின் யோசனை தங்கள் மறை மாவட்டங்களுக்கு திரும்பக்கூடிய நபர்களுக்கு சிறப்பாக உதவ முதலீடு செய்வதாகும். சில முன்னாள் மாணவர்கள் திருத்தூது பயணங்களை ஒழுங்கமைப்பதில் அல்லது மொழிபெயர்ப்புக்கு உதவுவதில் ஈடுபட்டுள்ளனர். 130 பேர் ஆயர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த கல்வியாண்டிலும் கடந்த சில ஆண்டுகளிலும் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் இறையியல் பட்டம், திருவிவிலிய பட்டம், முனைவர் பட்டம் ஆகியவற்றை முடித்துள்ளனர். பல சர்வதேச ஏஜென்சிகள் நன்கு பயிற்சி பெற்ற மக்களை 2ஆம் மற்றும் 3ஆம் உலக நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவதில்லை. தலைமை நிர்வாக அதிகாரி அவர்கள் ரோமில் படிக்க வரும் சுற்றுப்புறத்தை சேர்ந்த அழைத்தல் பெற்ற பலரின் துணிவை எடுத்து காட்டுகிறார். சில முன்னாள் மாணவர்களிடையே சிலரின் வாழ்க்கை மறைசாட்சியமாக முடிந்ததை நினைவு கூர்ந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பு ரோமில் முனைவர் பட்டம் பெற்ற ஒரு அருட்தந்தை ஈராக் திரும்பி தனது பலிபீட சிறுவர்களுடன் திருப்பலி நிறைவேற்றும் போது இயந்திர துப்பாக்கியால் கொல்லப்பட்டார். 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பு
நைஜீரியாவில் இருந்து வந்த மற்றொரு அருட்தந்தை தனது முனைவர் பட்டத்தை முடித்து திரும்பிய 2 மாதங்களுக்கு பிறகு திருப்பலி நிறைவேற்றும் முன்பு போகோ ஹராம் அவரை கொன்று சிறிய துண்டுகளாக வெட்டினார். கார்ப் அறக்கட்டளையானது 1989ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. மேலும் அதன் 30 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றில் 131 நாடுகளில் இருந்து சுமார் 40,000 மாணவர்களுக்கு உதவித்தொகைகளை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. திரு அவை வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்தவர்களில் புனித ஜான் ஹென்றி அவர்களும் ஒருவர். இங்கிலாந்தைச் சேர்ந்த இவரை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 2019ஆம் ஆண்டில் புனிதர் பட்டம் பெற்ற கர்தினால் ஜான் ஹென்றி நியூமன் அவர்கள் கடந்த 300 ஆண்டுகளின் முதல் ஆங்கில புனிதர் ஆவார். இப்போது இன்னும் சிறப்பான நபர்களின் பட்டியலில் அவரை சேர்க்கலாம். இங்கிலாந்தின் கத்தோலிக்க ஆயர்கள் புனித ஜான் ஹென்றி நியூமனை திரு அவையின் மறைநூல் அறிஞராக அறிவிக்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். புனிதர் பட்டம் பெற்ற உடனேயே நாங்கள் நினைத்தோம். அப்போது கொரோனா கால பொது முடக்கம் 2020ஆம் ஆண்டில் அனைவருக்கும் கோவிட் தொற்று ஏற்பட்டது. ஏற்கனவே நாங்கள் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கத்தோலிக்க ஆயர்கள் மாநாட்டில் இது குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். இதற்கான செயல்முறை எங்காவது தொடங்க வேண்டும். திருத்தந்தையிடம் விண்ணப்பம் செய்யும் செயல்முறையை யாரேனும் உரிமையாக்க வேண்டும் என்று நினைத்தோம். அடுத்த நிலைகளில் புனிதரின் பணியானது திரு அவை கோட்பாட்டை வளப்படுத்துகிறதா என்பதை உறுதிப்படுத்துவதும் அவரது வாழ்க்கை உலகளாவிய திரு அவையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதா என்பதையும் பார்ப்பதாகும். பிரித்தானிய எல்லைகளுக்கு அப்பால் கர்தினால் நியூமனின் வாழ்க்கை இன்று மக்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை காட்டும் ஏராளமான கடிதங்கள் ஆயர்கள் மாநாட்டிற்கு வந்ததாக அருட்தந்தை போவன் கூறினார். ஆயர்கள் மாநாடுகள் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றன. ஆனால் அவை மட்டுமே முக்கிய பங்கு என்று கூற முடியாது. பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்கள் மற்றும் துறவற சபைகள் என உலகம் முழுவதிலிருந்தும் எங்களுக்கு கடிதங்கள் வருகின்றன. உகாண்டாவில் உள்ள அருட்சகோதரிகள் சபையின் தலைமையகத்தில் இருந்தும் உகாண்டாவில் உள்ள ஒரு மத அமைப்பிலிருந்தும் எங்களுக்கு கடிதம் வந்தது. எனவே எல்லா இடங்களிலிருந்தும் எழுதப்பட்டுள்ளது. புனித ஜான் ஹென்றி நியூமனின் 35 தொகுதிகளை கொண்ட எழுத்துக்களை ரோமில் உள்ள புனிதர்கள் அறிவிப்பு திருப்பிட கழகத்திற்கு எடுத்து செல்வதற்கு முன் அவற்றை ஆய்ந்து வருகிறார்கள். பின்பு அவர்களின் கண்டுபிடிப்புகள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அவரது இறுதி முடிவுக்கு விடப்படும். இறுதியாக திருத்தந்தை சொல்ல வேண்டும். கோட்பாட்டின் சிறப்பை பார்ப்போம். உலகளாவிய முறையீட்டிற்கான சான்றுகள் இருக்கின்றன. மேலும் புனித தன்மைக்கான சான்றுகளும் உள்ளன. கோட்பாட்டின் உன்னதத்தை சரிபார்க்க வேண்டும். செயல்முறையை ஆராய்ந்த பிறகு இறுதியாக ஒரு பிரகடனமாக அறிவிக்கப்படும். புனித ஜான் ஹென்றி நியூமன் இறந்த பிறகு கடந்த 150க்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் கத்தோலிக்க நம்பிக்கையில் அவரது தாக்கத்தை திருத்தந்தையர்கள் எடுத்துரைத்துள்ளனர். திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்கள் அவரை உலகளாவிய திரு அவையின் பெருமை என்று அழைத்தது கவனிக்கத்தக்கது. பல திருத்தந்தையர்களைப் போல திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களும் அணிந்த கழுத்துப்பட்டை கூறும் தகவல்களை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு 1964ஆம் ஆண்டில் புனித பூமிக்கு பயணம் செய்ததன் மூலம் திருத்தூது பயணங்கள் தோன்ற காரணமானவர் ஆனார். அவர் அங்கு இருந்தபோது தான் இறக்கும்போது புனித பூமிக்கு சுற்றுப்பயணம் சென்றபோது அவர் அணிந்திருந்த காலணிகள் அதே காலணிகளோடு புதைக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்தார். 6ஆம் பால் அவர்களின் புனித பட்டத்திற்கு பிறகு ஒரு சுவாரஸ்யமான உண்மை வெளிவந்துள்ளது. இறந்த பிறகு அவர் அணிந்திருந்த காலணிகளுடன் அது தொடர்புடையது. 1964ஆம் ஆண்டில் திருத்தந்தை புனித பூமிக்கு மேற்கொண்ட புனித பயணத்தின் போது பயன்படுத்திய அதே காலணிகள் அவை. மேலும் அவர் ரோம் திரும்பியதும் இந்த காலணிகளை தனது செயலாளர் ஒருவரிடம் கொடுத்து தன்னுடன் புதைக்க வேண்டும் என்று வெளிப்படையாக கேட்டுக்கொண்டார். எருசலேமில் நடந்த இந்த காலணிகளால் விண்ணுலகில் எருசலேமை திரும்ப பெற விரும்பினார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட 60வது ஆண்டு விழாவிற்கான கண்காட்சியில் 6ஆம் பவுல் அவர்களின் திருத்தலத்திலிருந்து சில பொருட்கள் இடம்பெற்றன. உதாரணமாக அவர் 1975ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டிற்கான கதவை திறக்க பயன்படுத்திய சுத்தியலின் நகல் இடம்பெற்றது. திருத்தந்தையுடைய கையின் சரியான வடிவத்தை கொண்டிருக்கும் வகையில் கைப்பிடி களிமண்ணால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக சில கையால் எழுதப்பட்ட ஆவணங்கள் மற்றும் திருத்தந்தை 23ஆம் ஜான் இறந்த பிறகு திருத்தந்தை 6ஆம் பவுல் தலைமை தாங்கிய 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் இருந்து சில பொருட்கள் இடம்பெற்றன. 1964ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அன்று அவர் அணிந்திருந்த ஒரு துணி இந்த நிகழ்வில் பாதுகாக்கப்படுகிறது. இங்கு அரசு செயலகத்தில் இருந்து மிலன் பேராயரின் ஒரு அங்கி உள்ளது. 2வது வட்டிக்கான் கவுன்சிலின் போது அது பயன்படுத்தப்பட்டுள்ளது.
குறிப்பாக 9 திருத்தந்தையர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டோல் என்ற கழுத்துப்பட்டை இடம்பெற்றுள்ளது. அது எதிர்காலத்தில் புனித 6ஆம் பவுல் அவர்களால் பயன்படுத்தப்பட்டது. வருங்கால புனிதர்கள் 5 பேர் இதை அணிந்திருப்பதால் இந்த ஸ்டோல் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஸ்டோல் ஆனது 13ஆம் லியோ அவர்கள் முதல் 2ஆம் ஜான்பால் அவர்கள் வரையிலான திருத்தந்தையர்கள் அணிந்திருந்ததன் பெருமை பெற்றது. உண்மையில் 1981ஆம் ஆண்டில் அவரது படுகொலை முயற்சிக்கு 1 வருடத்திற்கு பிறகு மேற்கொண்ட பாத்திமாவுக்கான தனது பயணத்தில் அதை அணிந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்வான், குவாதமாலா, அமெரிக்கா போன்ற 22 நாடுகளின் 100க்கும் அதிகமான கிறிஸ்துமஸ் குடில் காட்சிகள் வத்திக்கானில் இடம்பெற்றன. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பேதுரு சதுக்கத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் காட்சிகளில் இவை சில. இந்த ஆண்டு அவர்கள் பண்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளனர். மேலும் குவாத்தமாலா, தாய்வான் மற்றும் அமெரிக்கா போன்ற உலகெங்கிலும் உள்ள 22 நாடுகளை சேர்ந்தவர்களின் பண்பாடுகள் அதில் அடங்கியுள்ளன. உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் கிறிஸ்துமஸ் குடில் காட்சி எப்படி இருக்கும் என்பதை வெளிப்படுத்தும் உலகளாவிய தன்மையை இது பிரதிபலிக்கிறது. நாம் யூபிலியை நெருங்கி வருகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் குடில் காட்சிகளின் கண்காட்சியும் அந்த யூபிலி தயாரிப்பு திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் இருந்து இயேசு, மரியா மற்றும் யோசேப்பு ஆகியோருடன் உள்ள அவிலா தெரேசாவை இந்த கிறிஸ்துமஸ் குடில் காட்சி சித்தரிக்கிறது. மேலும் வத்திக்கானில் உக்ரைன் போன்ற போரில் இருக்கும் நாடுகளின் குடில் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. போர் சூழ்ந்துள்ள நாடுகள் உள்ளன. இருப்பினும் கிறிஸ்துமஸ் அவர்களுக்கு மகிழ்ச்சி, அமைதி மற்றும் அமைதிக்கான தயாரிப்பாக இருக்க வேண்டிய நேரத்தையும் குறிக்கிறது. கிறிஸ்துவே நமது அமைதி. உலகெங்கிலும் உள்ள கைவினை கலைஞர்கள் தங்கள் படைப்பாற்றலை பயன்படுத்தி இந்த அமைதி, மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் செய்தியை வெளிப்படுத்தினர். சமீபத்தில் அருளாளர் பட்டம் பெற்ற போலந்து நாட்டை சேர்ந்த உல்மா குடும்பத்தின் நினைவாக இந்த குடில் உருவாக்கப்பட்டது. இது இத்தாலிய சிறையில் உள்ள கைதிகளால் செய்யப்பட்டது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி ஞாயிறு வரை தினமும் காலை 10 மணி முதல் இரவு மணி 7:30 வரை புனித பேதுரு சதுக்கத்தில் உள்ள இந்த கண்காட்சி பார்வையாளர்களுக்கு இலவசமாக திறந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பல வருட கடின உழைப்புக்கு பிறகு சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு வந்திருக்கிறது ரோமின் 1ஆம் நூற்றாண்டு அரண்மனை. அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். பல ஆண்டுகள் மறுசீரமைக்கப்பட்ட பிறகு கிபி 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த முதல் ஏகாதிபத்திய அரண்மனை சுற்றுலா பயணிகளுக்கு திறக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ரோமின் முழுமைய பகுதியிலும் ரோமின் முழுமைய தொல்பொருள் பகுதியிலும் உள்ள மிக முக்கியமான ஏகாதிபத்திய அரண்மனையில் இருக்கிறோம். இது பல நூற்றாண்டுகளாக நிர்வாக அதிகாரம் மற்றும் முழு ரோமானிய அதிகாரத்துவ தலைவரின் இடமாக இருந்தது. டோமுஸ் திபேரியானா என்று அழைக்கப்படும் இந்த பண்டைய ரோமானிய கட்டிடமானது பேரரசர்கள் வாழ்ந்த அறைகள், தோட்டங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை உள்ளடக்கிய மன்றத்தின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. 7ஆம் நூற்றாண்டு வரை திருத்தந்தை 6ஆம் ஜான் அவர்கள் இதை திருத்தந்தை அரண்மனையாக பயன்படுத்தும் வரை இது ஒரு ஏகாதிபத்திய அரண்மனையாக பயன்படுத்தப்பட்டது. பல பயன்பாடுகளை இது கொண்டிருந்தாலும் ரோமின் ஆற்றலுக்கு ஒரு மௌன சாட்சியாக இது இருந்து வந்தது. ஏனெனில் இன்றும் கூட மன்றத்திலிருந்து டோமுஸ் திபேரியானா நமக்கு தரும் படங்களை பார்க்கிறோம். அது பெரும் சக்தியின் உருவம். இந்த பிரம்மாண்டத்தின் மூலம் நாம் அதை பார்க்க முடியும். ரோமானிய மன்றத்தில் ஆதிக்கம் செலுத்தும் அமைப்பாக அது அமைந்தது. அரண்மனையை பொதுமக்களுக்கு திறப்பது ரோமானிய மன்றத்தை ரோமின் 7 மலைகளில் ஒன்றான பாலட்டின் மலையுடன் இணைக்கிறது. இது இந்த அரண்மனை மன்றத்தின் சிறந்த காட்சிகளில் ஒன்றாக அமைந்துள்ளது. மேலும் இது ஹேட்ரியன் மற்றும் நீரோ போன்ற பேரரசர்கள் சென்ற பாதையில் பயணிக்கவும் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய வாழ்க்கையை பார்க்கவும் உதவுகிறது. நினைவு சின்னத்தை பார்வையிடுவது மட்டுமல்லாமல் அதில் அமைக்கப்பட்டுள்ள எண்ணற்ற கலைப்பொருட்களையும் பார்வையிட முடியும். ஏனென்றால் 1980ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட மிக முக்கியமான தொல்பொருள் கலைப்பொருட்களை கொண்டு பூங்காவிற்குள் நிரந்தர அருங்காட்சியகத்தை உருவாக்குவதே பூங்காவின் தேர்வாக இருந்தது. இந்த திறப்பு கொலோசியம் தொல்பொருள் பூங்காவின் முன்முயற்சியின் ஒரு பகுதியாக அமைந்தது கவனிக்கத்தக்கது. என் நண்பர்களே, இன்றைய நிகழ்வு அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.